ஹியர் மீ அவுட். ஓகே, யுனைடெட் இன்னும் 2 கேம் இன்னும் வின் ஜெயிக்கவே இல்ல. ஓகே, லாஸ்ட் கேம் ஜெயிச்சு வராங்க. ஆன்ஃபீல்ட்ல பண்ணா எவ்வளவு போயட்டிக்கா இருக்கும். வாட்டி நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்லயே சொல்லியிருக்கோம், எவ்வளோ எங்க இருந்த கிளப்பை இப்ப எங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அவங்களுக்கு தெரியும் we are coming under pressure. ஹோம் கேம் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஆன் பேட் ஃபார்ம். செல்சிட்ட லாஸ்ட் மினிட் தோத்துருக்கோம். கேலட்டாசரேட்ட தோக்க கூடாத கேம் போய் தோத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால they know that we are under pressure. செல்சி கேம்ல பார்த்த வரைக்கும் தி ஐடியாஸ் வர் கரெக்ட். பில்டப் எப்படி பண்ணும் எல்லாமே ஐடியா கரெக்டா இருந்துச்சு. இவனுங்க பண்ண பில்டப்ல அத்தனை மிஸ்பாஸ் இருக்கு. பால் கண்ட்ரோல் பண்ணது அது வந்து எந்த கேட்டகரியில போடுவீங்க? சோ இப்போ என் ஐடியா கரெக்ட், ஆனா இவனுங்க தப்பா பண்றாங்கன்னு உங்களுக்கு போடுவீங்களா, இல்ல என் ஐடியாவையே ஆப்போனன்ட் கண்டுபிடிச்சு முன்னாடி வரனாலதான் இவனுக்கு மிஸ்பாஸ் பண்றான்னு உங்களுக்கு தோணுமா? வான் டைக் பெரிய நேமா இருந்தாலும் they are as a defense they are not a good defense. வெரி மிட் டேபிள் தான் அவங்க டிஃபென்சிவ்லி. So you can go at them. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? பேக் டு லிவர்பூல் ஃபுட்பால் எப்படி இருக்கீங்க? 2 வீக் பிரேக் கேட்டேன். 2 வீக்ஸ் பிரேக் அவ்வளோதான். கடைசியா எப்போ செல்சி கேம் நான் பார்த்ததா? ஆமாம், இந்த பக்கம் வரலாமான்னு யோசிச்சு தான் வந்தேன் இன்னைக்கும். ஏன்னா இந்த வாரமும் ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்கு, நமக்கு அது வேண்டாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. நீங்களே உங்க பக்கமே விட்டுட்டு போயிடலாம்னு யோசிச்சேன் நானு. இந்த பக்கமே இவரே கொஞ்சம் சேர்ந்து அடி வாங்கிட்டோம், எப்படி இருந்தாலும் வாய் கம்முன்னு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி அடி வாங்க நான் இப்போ சேர்ந்து வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி என்னதான் ஆகுதுன்னு பாத்திரலாம் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு 2 வாரம். ஃபுட்பால் இல்ல, லிவர்பூல் ஃபுட்பால் இல்ல, சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. வீக்னா மேட்ச் பார்த்துட்டு இருப்போம் ஒரு காலத்துல. இனிமே லாஸ்ட் வீக் அப்புறம் மேட்ச் எல்லாம் இதுக்கு பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு வந்துட்டேன். ஆமா இல்ல அதான் நானும் வந்து இன்டர்நேஷனல் பிரேக் நீங்களும் விக்னேஷ் எபிசோட் பண்ணீங்க, எப்படி போச்சு? நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதாவது இனிமே இந்த பாட்காஸ்ட் விக்னேஷ்டே கொடுத்துடலான்னு இருக்கேன். அப்படியா? அந்த அளவுக்கு விக்னேஷ் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டாரா? ஆமா ஆமா, இல்ல இனிமே காப்பு சோலோ ஹோஸ்ட் நீங்களும் விட்டுருங்க, நானும் விட்டுறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் இல்லாத எபிசோடு விக்னேஷ் வந்தாரு ஒரு எபிசோடா, 2மே நல்லா பண்ணிருக்கு. அதனால இனிமே பாட்காஸ்ட் சோல் கண்ட்ரோல் அவர்கிட்டயே கொடுத்துடலான்னு கொடுத்துடலான். 2 பேரும் மூவ் ஆன் பண்ணிடலாங்கிறீங்க. அடுத்ததுக்கு வாழ்க்கைய பாப்போம் இனிமேல் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் இருக்கு. அது சரி, அதனாலதான் இன்னைக்கு நானும் ஆரஞ்சு போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் சப்போர்ட் இது இன்டர்நேஷனல் பிரேக்குங்கிறதுனால. தாவீர்லான்ட் முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் ஆகாது, கிளப் ஃபுட்பால் இஸ் நாட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிடலாம். ஆனா நான் வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மக்களே, இன்ஸ்டாகிராம் சேஷாத்ரி நீங்க போட்டிருக்காப்ல, ஸோ மறக்காம அது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டர்ல காப் கருத்து LFC அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இது போட்டிருந்தேன், இன்னைக்கு நம்ம லிவர்பூல் பேஜ் வந்து 7-2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. நான் வந்து நம்ம தான் ரொம்ப டவுனா இருக்கோமே, நம்ம மக்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஸ்டோரி போட்டு மக்களை எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நான் வந்து அப்படியே ரெஸ்பான்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒவ்வொன்னா படிக்கிறேன். கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். நம்பர் 1 ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். 7 கஷ்டம் தான், கன்ஃபார்மா ஒரு 3 கோல்ஸ் போடுவோம். என்னது அப்படி நம்பிக்கை சொல்றாருன்னு தெரியல. அப்புறம் ரீக்ரியேட்ல வேணாம் தெய்வமே, 1-0 போதும், பெருசா ஒண்ணு தேவையில்லை அப்படின்ட்டு. அடுத்தது கஷ்டம், W போதும், இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு தோத்தம்னா சோசியல் மீடியா ரொம்ப பொல்யூட்டடா இருக்கும், அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆமா கரெக்ட். ஆமா, ரொம்ப டவுட்ஃபுல். பிளேயர்ஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட்னு கன்சிடர் பண்ணா 1-0 வின் வரும், இல்லைன்னா அதுவும் டவுட் தான் அப்படின்ட்டு. ரைட், 100% பாசிபிள், 100% இம்பாசிபிள். சரி பாசிபிள் படிச்சிட்டேன். 0-0 itself will be huge for us. எப்படி நம்ம இனம் அவரு பேர் இருக்குங்க, அவருடைய நேம் படிக்கிறேன் நான். அண்டர்ஸ்கோர் ஆனந்த் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்பயர். இன்ஸ்பிரேஷனே இல்ல பாவம். ஐயோ இல்ல, அந்த விவேக் ஒரு படத்துல எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு அவர் பேர்லயே இன்ஸ்பயர்னு வச்சுக்கிட்டு அவரை போய் இப்படி இப்படி கவுத்து விட்டாரு நம்ம ஸ்டார்ட். ஆக மொத்தம் எல்லாருமே ரொம்ப டல், ரொம்ப லோ ஸ்டேஜ்ல வந்து ஒரு யுனைடெட் கேமுக்குள்ளார போறோம். சொல்றதுக்கே வெக்கமா இருந்தாலும் அதான் உண்மை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், அது சொல்றதுக்கு வெக்கமா தான், அதான் உண்மை. யுனைடெட் கேமுக்குள்ளார இருக்கல லோ கான்பிடன்ஸோட போறது இப்பதான். சொல்ல வந்தேங்க, இந்த கேம்ல நம்மளும் லோ கான்பிடன்ஸ், நமக்கு மேல அவங்களும் லோ கான்பிடன்ஸ். அவங்க மேல எல்லாம் கிடையாது. சண்டர்லாண்ட வின் பண்ணிட்டு கிளீன் சீட்டோட வராங்க நம்மள்ட்ட. இல்ல அவங்களும் லோ கான்பிடன்ஸ். ஏன்னா ஏதோ எங்கேயோ பார்த்தேன் இந்த மாதிரி, ஏதோ ஒரு யுனைடெட் சேனல் தான்
we are one game away from crisis. ஐயோ, அதத்தான் 3 மாசமா சொல்றாங்க. அந்த ஒன் கேம் தான் வர மாட்டேங்குது அவங்களுக்கு. அதாவது நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிட்டேன், ஓகேவா? ஹியர் மீ அவுட், ஓகே? யுனைடெட் இன்னும் 2 கேம் வின் ஜெயிக்கவே இல்லை, ஓகே? லாஸ்ட் கேம் ஜெயிச்சுட்டு வராங்க. ஆன்ஃபீல்ட்ல பண்ணா எவ்வளவு போயட்டிக்கா இருக்கும். அது சரி, அவங்களுக்கு 2 கேம்ஸ் வின் அவங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லை, இங்க வந்து பண்ண, ஓகேவா? இன்னொரு பக்கம் குன்யா இன்னொரு ஒரு கோலோ ஒரு அசிஸ்டோ போடவே இல்லை, அவ்வளவுதான். அவனும் இங்க வந்து போட்டா எப்படி இருக்கும் ஸ்டேட்டஸ்? கோட் சேஸ்ல கூட நிக்க வச்சிருவாங்க அவனை. எல்லா ஸ்டார்ஸும் அலைன் ஆகுது. ஏன்னா அவங்க இந்த அமோரியம் டென்யூர்லயே ப்ராப்பரா விளையாடி போன சீசன் ஜெயிக்க வேண்டிய ஒரே கேம் நம்ம கேம் தான். ஆனா அதுல கடைசியில மெக்வேர் 6 அடிப்பானே இருக்கா? ஆமா ஆமா. அது ஜெயிச்சிருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சிருக்கு நமக்கு. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆயிட்டு வராங்க ஆன்ஃபீல்டுக்கு. ஏதாச்சும் ஆச்சு இனிமேல் நம்மள எங்கேயும் வெளியே பார்க்க முடியாது, அவ்வளவுதான். நான் தலைமுறை வாருவேன், ஒரு 2-3 வாரம் எங்களை தேட ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடலான் இருக்கேன் நான். ஏன்னா இதையும் தோத்துட்டோம்னா தலை காட்ட முடியாது வெளியெல்லாம். அவங்க இருக்கிற நிலைமைக்கு நம்ம பண்ணிருக்கிற செலவுக்கு இப்படி எங்கேயாச்சும் ஆட்டுச்சு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆமாம், பட் அதுதான் இந்த எபிசோட் வந்து யுனைடெட் ப்ரீவியூ. அதுக்கப்புறம் இந்த மாதம் யார் யார் ஆடுறோம்? யுனைடெடு, ஃப்ராங்க்ஃபர்ட்டு, பிரென்ட்ஃபர்டு, கிறிஸ்டல் பேலஸ் திரும்பவும், ஆஸ்டன் வில்லா, ரியல் மெட்ரிட், மேன் சிட்டி. இந்த அடுத்த இன்டர்நேஷ்னல் பிரேக் வரைக்கும் உடம்பு தாங்காது. இல்லை இல்லை, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரெண்ட் வாடா ஆன்ஃபீல்டுக்கு, வாடா ஆன்ஃபீல்டுக்கு. இப்போ அவன் சொல்லுவான், நான் வரேன்டா ஆன்ஃபீல்டுக்கு, நீ ஆடு அப்படின்னு. ஆமா, அவன் அதான் சொல்லுவான், நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படிமா. ஐயோ மிரட்டுறானே அப்படின்னு இருக்கும். ஆமாம், பட் எனிவே ஆக்சுவலாக லிவர்பூல் யுனைடெடுக்கு முன்னாடி ஒரு பெரிய நியூஸ். 15 வருஷம் ஆயிடுச்சா எஃப்எஸ்சி டேக் ஓவர் பண்ணி. 15 வருஷம் ஆன மாதிரியே தெரில, டக்குன்னு போயிடுச்சு. ஆமாங்க, உண்மையாதான். இல்லை நம்ம 2 பேரும் we've been staunch supporters of FSG. பல வாட்டி நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் எவ்வளோ எங்கிருந்த கிளப்பை இப்போ எங்கே கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ we won 2 பிரீமியர் லீக், ஒரு சாம்பியன்ஸ் லீக், த கிளப் வேர்ல்ட் கப் ஆர் இன்டர் கான்டினென்டல் கப் என்னமோ ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் FA கப்ஸ், மல்டிபிள் லீக் கப்ஸ் எல்லாமே அவங்க வந்து 3 லீக் கப்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த லீக் கப் தான் ஜெயிச்சோம் 2012. ஸோ அதனால வந்து ஃப்ரம் வேர் தே டேக் அந்த நோட் கூட போட்டிருந்தாங்க, செம்ம ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு நோட் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் டு லிவர்பூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எழுதியிருந்தாங்க, விச் வாஸ் ரியலி குட். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் வந்து அவங்கள்ட்ட அந்த உமன்ஸ் டீம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா, இப்போ அந்த உமன்ஸ் டீம் ரொம்ப மோசமா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு இருக்கே தவிர, மென்ஸ் டீம் வந்து ஹேவ் grown like 10 times. இல்ல 300 மில்லியனுக்கு வாங்கி we are valued at 3.5 மில்லியன் இப்போ in terms of pounds. அந்த லெவல் இருக்குது. I think we are only second to United in terms of the valuation of the club. அது கூட வந்து ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, லிவர்பூல் வில் பிகம் த மோஸ்ட் வேல்யூபிள் கிளப். யுனைடெட் இதே மாதிரி போச்சுன்னா அதுதான் சொல்றேன், அதுக்கு நமக்கு சக்சஸ் வேணும், நம்ம சக்சஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும் கரெக்டா. அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி 2 years ஆச்சு we need to be winning the Champions League or Premier League. அந்த மாதிரி சஸ்டெயின் லெவல் ஆஃப் சக்சஸ் இருந்தாதான் வந்து இது எல்லாமே சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க, I don't think we are finished, there's still a long way to go for us அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தாங்க. So it just shows this summer specifically that we have to keep it there அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்து அந்த எஃப்எஸ்சிக்கு தெரியுது. Like we've gotten the best players, the best striker, 2 best players renewing their contract on unheard wages in Liverpool FC. அதுவும் பண்ணியிருக்காங்க. In terms of other players that we've gotten, they mean businessங்கிறத அவங்க காமிச்சிட்டாங்க. We've got you the best manager, we've got you the best sporting director, சிஇஓவா ஒருத்தனை கொண்டாந்துருக்கோம், 125 மில்லியன் ஈசாக் வாங்கியிருக்கோம், 80 மில்லியன் எக்கிட்டிகே வாங்கியிருக்கோம், 40 மில்லியன் லெஃப்ட் பேக் வாங்கி கொடுத்துருக்கோம், 30 மில்லியன் ரைட் பேக் வாங்கி கொடுத்துருக்கோம், எல்லா ஜெர்மன் ஒண்டர்கிட்டே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து தே மீன் பிஸ்னஸ்ன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் நவ் இட்ஸ் அப் டு த ஃபுட்பாலிங் பீப்புள். ஓகே, இது எல்லாம் அவங்க காமிச்ச ஆம்ஷன் நம்ம வந்து பிச்சில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் நம்ம பார்த்துருக்கோங்க 2010 கிளப்பே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற நிலைமையில் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. When they bought it for 300 million, 300 million, 350 million something. 350 million. அதனால வந்து it's been hugeங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதான் ஐ திங்க் நீங்களே மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டீங்க. இந்த சென்ஸ் வந்து இந்த வே தே அண்ட் ஐ திங்க் நாட் ஜஸ்ட் அதாவது சிட்டிகிட்ட இருக்கிற அளவுக்கு செல்சிகிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் இல்லை, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஒரு ஏரியா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால வந்து தே ஹவ் மேனேஜ் டு பில்ட் திஸ்
இந்த ஒரு ஜைகாண்டிக் கிளப் இப்போ வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சஸ்டெயினபிளாக பண்ணி அண்ட் தேவ் மேட் த ரைட் அப்பாயின்மெண்ட்ஸ் அட் த ரைட் டைம். அதாவது எனக்கு என்னன்னாக்க தேவ் அண்டர்ஸ்டுட் த கிளப், அதுதான் நான் சொல்ல வரேன். லைக் இந்த சென்ஸ் அந்த யர்கன் கிளாப் அப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி இஸ் த பர்ஃபெக்ட் மேனேஜர் ஃபார் லிவர்பூல், இஸ் அ பர்ஃபெக்ட் மேனேஜர். பட் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலெக்ரி வாஸ் வித்வுட் அ ஜாப்னு நினைக்கிறேன், ஆர் he was rumored to be linked to Liverpool. And Allegri வந்து அந்த பேக் இன் லைக் 2015லாம் வந்து he was a big name. லைக் அதாவது வந்து he would have been good. Ancelotti was I think linked also அந்த சமயத்தில். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது they have understood that okay இந்த சிட்டி இந்த கிளப்பிட்ட இருக்கிற ஃபேன் பேஸ்ட் இருக்கிற பேஷன் வந்து யர்கன் கிளாப் தான் பர்ஃபெக்டான மேனேஜர்னு சொல்லி they have brought him in. And Man City வந்து they brought in Guardiola I think the year after. So I think அந்த they have understood the club. அதுதான் நான் சொல்ல வந்தேன். தே மேட் த ரைட் அப்பாயின்மெண்ட்ஸ். அண்ட் மெயினாக வந்து யுனைடெட் முன்னாடி இருந்த ப்ராப்ளம் என்னன்னாக்க, யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு ஃபுட்பால் சைட் ஆஃப் திங்ஸை வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட கொடுத்தாங்க இந்த எட் வுட்வர்ட்ட. வேறஸ் இப்போ நம்ம கிளப் எடுத்துட்டோம்னா தே ஹவ் லெஃப்ட் அதை ஜான் ஹென்ரி வந்து he has left the football side to the football people. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா இந்த ஸ்போர்ட்டை பற்றி, நீ பார்த்துக்கோ, ஐ ட்ரஸ்ட் யுவர் அப்பாயின்மெண்ட். அது அந்த மாதிரி அதனால தான் வந்து கிளாப் போய் ஸ்லாட் வந்து வி ஹவ் ஃபவுண்ட் சக்ஸஸ் அகேன். வேறஸ் இதே வந்து யுனைடெட் பாருங்க, லைக் கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் ஃபார் அ லாங் டைம் அந்த எட் வுட்வர்ட் இப்போ இல்லை எனக்கு தெரியும், பட் இருந்த வரைக்கும் தேவர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் தட் சக்ஸஸ். ஏன்னா தேவர் பீங் ரன் அஸ் அ அதாவது லிவர்பூல் வந்து வி ஆர் பீங் ரன் அஸ் அ ஃபுட்பால் கிளப் விச் டஸ் பிஸ்னஸ். யுனைடெட் வந்து அந்த பீரியட்ல எட் வுட்வர்ட் இருந்த வரைக்கும் they were being run as a business which also does football. கரெக்ட். So அது வந்து it was a big thing. I think இது வந்து எங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த FSG வந்து they took over Boston Red Sox 2001லயோ 2002லயோ 2002ல. ஆமா. அதே சமயத்துல அவன் அங்க கொண்டு வந்த ஜெனரல் மேனேஜர் வந்து ஒரு 32 வயசு பையன். அந்த ஏஜ்ல யாருமே ஜெனரல் மேனேஜர் ஆனதே கிடையாது ஒரு MLB பிரான்சைஸ்க்கு. இவன் ஒரு பயங்கரமான ஆளு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்ததுல ஐ திங்க் தே டுக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தேர். ஓகே நம்ம பிரேவா பண்ணுவோம், ஃபுட்பாலை வந்து இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம விட்டுருவோம், அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி. அண்ட் ரைட்ஃபுல்லி ஸ்ட்ரெயிட்டா போய் மைக்கேல் எட்வர்ட்ஸ் நின்னுமே கிளாப் போறேன்னு சொன்ன உடனே, தம்பி நீ தான் வரணும், நான் என்ன பண்ண சிஇஓ வேணும் தான் வச்சுக்கோ, சிஇஓ ஃபுட்பாலிங் ஆபரேஷன்ஸ் நீ தான் வச்சுக்கோ, ஆனா உனக்கு தெரியும் நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும், நீ பாத்துக்கோ அப்படிங்கிறது. நம்ம எதுவுமே யோசனை இல்லாம நம்ம போய் நின்னோம்ல. So that shows they know what they are doing. ஆனா இது எல்லாத்துக்குமே சஸ்டெயின் சக்சஸ் வேணும். அதுக்கு அடுத்த செட் ஆஃப் 5 வருஷத்துக்கு we made the investment. இப்போ it's up to the people on the pitch to make it work. ஆமா, இல்ல அது நீங்க அந்த பேஸ்பால் இது பாயிண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மணி பால்னு ஒரு படம் வந்தது பிராட் பிட் அவங்களெல்லாம். ஸோ அது வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தட். அந்த எண்டிங் சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜான் ஹென்ரி கேமியோ இருக்கும் அதுல. ஸோ அந்த அதை தான் அவங்க ரீப்ளே பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து மேக்ஸ் அன் ஆஃபர் டு அந்த பிராட் பிட்டோட கேரக்டர். அவன் அந்த கேரக்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். அண்ட் ரியல் லைஃப்லயும் அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவான். பட் அவனை மாதிரியே திங்க் பண்ற இன்னொருத்தனை வந்து தே பிரிங் இன். ஸோ இதே தான் வந்து அவங்க ஃபுட்பால்லையும் பண்ண பார்த்தாங்க. ஏன்னா ஐ திங்க் தே ரெக்கக்னைஸ்ட் வெரி ஏர்லி ஆன் நமக்கு வந்து சிட்டிட்ட கம்பீட் பண்ற அளவுக்கு பைசா கிடையாது. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ட் ஸ்பெண்ட், அதாவது சிட்டி வந்து 200 மில்லியன் கொடுத்து ஒரு ஃபுல் பேக் வாங்குறாங்கன்னா நம்மளால அது முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மணி பால் மாடல் வந்து we have brought into football, and I would argue we are amongst the earliest clubs to make it work. Correct. I think நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி செட் பண்ணோம் கரெக்டா மத்தவங்களுக்கும். You can make very shrewd signings and still make it work அப்படின்னு. ஆமா, இல்ல we are one of the earliest clubs. ஏன்னா I think in the Brentford, Brighton, they were also coming up around the same time. அப்புறம் டென்மார்க்ல Midtjylland correct. So அவங்கலாம் வந்து they were all coming up around the same time எல்லாருமே. So we made it work, or we were one of the earliest teams to make it work. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரெண்டன் ராஜர்ஸ் இருந்த சமயத்துல அதுவே வந்து அந்த ப்ராசஸே வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து it took some time to come through. பிரெண்டன் ராஜர்ஸ் இருந்த சமயத்துல இந்த டிரான்ஸ்ஃபர் கமிட்டின்னு ஒன்னு இருந்தது, which நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடல் எல்லாமே அது அப்போ பேர் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் கமிட்டின்னு வச்சாங்க, which was a bad thing to do. இப்போ வந்து நீங்க அந்த மாடல் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் டைரக்டர், லோன்ஸ் சிஇஓ, அந்த சிஇஓ இந்த சிஇஓன்னு நிறைய பேர் இருக்காங்க, which essentially is a committee தான் அதுவும். கரெக்ட். அப்போ வந்து அந்த டெசிக்னேஷன் இல்லை. ஏன்னா அப்போ வந்து இந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் வந்து இட் வாஸ் ஸ்டில் இன் தட் ஓகே நான் அந்த அலெக்ஸ் ஃபெர்குசன், ஆர்சன் வெங்கர் மாதிரி ஐ வாண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேல அப்படின்னு. ஸோ பிரெண்டன் ராஜர்ஸ்க்கு வந்து அந்த ஐடியா ஆஃப் ஒர்க்கிங் அண்டர் சம் ஒன், ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து வாஸ் என்ன சொல்றது, ஒரு இட் வாஸ் அ பேட் திங். இட் லுக்ட் அட் அஸ் அ பேட் திங்.
whereas யூரோப்ல வந்து அந்த மாடல் had already started, அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் மாடல் அந்த சமயத்துல லைக் பிரான்ஸ் ஜெர்மனில எல்லாம் நான் சொல்றேன். ஸோ ஐ மீன் ஐ திங்க் நம்ம இந்த செட்டப் கொண்டு வரும்போதே ஒரு 2015-16 ஆயிடுச்சு. லைக் இதுதான்ப்பா செட்டப் அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த எட்வர்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து 2016 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 15-16 அரௌண்ட் அந்த கிளாப் எட்வர்ட்ஸ் எல்லாம் இருந்து இப்ப எட்வர்ட்ஸ் எல்லாம் he was there from before itself clubல, but not in that position. I think அந்த பொசிஷன்ல வந்து டேமியன் கொமோலின்னு ஒருத்தங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, கொமோலி இருந்தான். கரெக்ட். So he was at Tottenham before Liverpool. Correct, or maybe after Liverpool. He was some point Tottenham. இங்க இருந்து அங்க போனா அங்க இருந்து இங்க வந்தான். ஆமா, at some point Tottenhamல இருந்தான். So அவன்லாம் இருந்தான் நம்ம கிளப்ல. I think he was on the transfer committeeயோட ஹெட் அந்த டைப். பட் இல்லை நீங்கள் பிரேவாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தட் டு டூ தட் மணி பால் மாடல் இன் இங்கிலாந்து அண்ட் டு பர்சிஸ்ட் வித் இட். அதாவது அந்த பிரெண்டன் ராஜர்ஸ் டைமில் அது ஃபெயில் ஆனாலும் நான் பர்சிஸ்ட் பண்ணுவேன், ஐ நோ தட் இட் வில் ஒர்க் அப்படின்னு. அந்த அதுக்கப்புறம் எர்கன் கிளாப்பை கொண்டு வந்ததும் இட் இஸ் அ பிக் திங். ஏன்னா கிளாப் வாஸ் வில்லிங் டு ஒர்க் அண்டர் மைக்கேல் எட்வர்ட்ஸ் இனிஷியலாக. அதுக்கப்புறம் லேட்டரான என்னாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பட் இனிஷியலாக. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் தட் வந்து இட் இஸ் அ கிரெடிட் டு எஃப்எஸ்ஜி த வே தேவ் ரன் த கிளப். ஆமாம். பட் எனிவே வருவோம். இப்போ ஆஃப் த பிச் எல்லாம் பேசியாச்சு. ஆஃப் த பிச் அவங்க ஈசாக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க, வேர்ட்ஸை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போது ஸ்லாட் மேலே தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த சீசனில் எந்த அறிகுறியும் இல்லை எவனும் ஒழுங்காக வேலை செய்வான்னு. ஆனால் இதில் கூத்து என்னன்னா, இன்டர்நேஷனல் பிரேக்கில் போய் எல்லாம் நல்லா ஆடிட்டானுங்க. கோலு, அசிஸ்ட், அந்த கிராஸ், இந்த கிராஸ்ன்னு எல்லாம் நல்லா பண்ணிட்டானுங்க. எல்லாம் 8 ரேட்டிங்க்கு மேலே தான். இந்த ஒரு படத்தில் எல்லாரும் அங்கே வெளியே பார்த்துட்டு வடிவேல் தீம் பார்ப்பாங்கல்ல, அந்த கிரிகாலன் மேஜிக் ஷோல அந்த மாதிரி வந்து ஐயோ அங்க பார்த்து இப்ப நம்மள பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஸ்லாட் யோசிப்பான். ஐயோ இவனுங்க எல்லாம் பர்ஃபார்மன்ட் வந்துட்டானுங்களே, இப்ப நம்ம பக்கம் தானே திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அசிஸ்ட் கிடைச்சது இல்ல இல்ல வேர்ட்ஸ்க்கு அசிஸ்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அசிஸ்ட் பண்ணல, இல்ல அந்த பையன் அடிக்கல. போட்டோம், நம்ம பால் போட்டோம், ஆனா அவன் உள்ள அடிக்கல. அப்ப ஸ்லாட் அத பார்த்து சொல்லிப்பா லிவர்பூல் இதே தான்டா நடக்குது. ஐயோ ரைட்டிங்கா போகுது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நோ பிக்கர் கேம்ங்க. யூ cannot ask for a bigger game to say okay we struggle. மெக்காலிஸ்டர் இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லியிருக்கான், எஸ் ஐ ஆல்சோ பர்சனலி ஸ்ட்ரகிள், இட்ஸ் நாட் அ குட் ஸ்டார்ட் டு த சீசன். 2 கோல் அடிச்சிருக்கான் நேத்து அர்ஜென்டினா. ஆனா நானும் பயங்கரம் நினைச்சேன். பார்த்தா பையன் ஒரு டாப்பின், ஒரு வந்து பெனல்டி ஸ்பாட்ல இருந்து ஒண்ணு அந்த இது எடுத்திருக்காங்க. ஏய் இங்க இருந்து அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, நம்ம இருக்கிற ஃபார்முக்கு அந்த கோல் கூட அடிச்சிருக்க மாட்டோம். அவர் லிவர்பூல் ஷர்ட் போட்டுருந்தா. நானு அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தான், நான் ட்விட்டர்ல எடுத்து போட்டேன். எனக்கு இவன் கோல் அடிச்சதெல்லாம் முக்கியம் இல்ல, 87% பாஸ் கன்வர்ஷன் இருந்துச்சு. அப்பாடா பாஸ் போட கத்துக்கிட்டான்டா அப்படின்னு பார்த்தேன் நான். வேற ஒண்ணு எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல, ஏன்னா இங்க பாஸே இல்ல. எனக்கு ஒரு கேள்வி அதுல, is he underperforming because he is not playing with Enzo Fernandez? சாமி மிஸ்டர் சேசாத்ரி வேணா, நான் வந்து சொல்ல போனா அப்புறம் நானு வேற ரேஞ்சுக்கு அதெல்லாம் பேச வேண்டியது வரும். இந்த என்சோ பெர்னாண்டஸ் செலவுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்துட்டு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வாரம் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வர ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணா போதும். என்சோ பெர்னாண்டஸ் கூட என்ன பண்ணிட்டு போறான், ப்ரூனோவோட பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இந்த வாரம். அதனால ஐ திங்க் collectively everyone knew that it's not a good time. It's we massively underperformed. ஒரு நீங்க சொன்ன மாதிரி சீசன் ஸ்டார்ட்ல இருந்தே ஓகே 15 பாயிண்ட் வந்துருச்சு, பட் சீசன் ஸ்டார்ட்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா 15 பாயிண்ட் வாங்கினாதான் நம்மளுக்கு கொஞ்சம் அடி கம்மியா இருக்கு. இந்த 15 எடுக்காம இருந்திருந்தோம் நம்மள வந்து கசாப் கடையில உட்காந்து வெட்டி தள்ளி இருப்பானுங்க இந்த 2 வாரமா. இப்ப இந்த 15 பாயிண்ட்ங்கிறனாலதான் இந்த 116 மில்லியன் வேர்ட்ஸ் 125 மில்லியன் ஈசாக்கெல்லாம் கொஞ்சமா அடி வாங்குறானுங்க. ஆமா, இன்னொரு வெறும் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுத்திருந்தோம் முடிச்சிருப்பானுங்க. ஸ்லாட்ட சாக் பண்ணலாமாங்க ரேஞ்சுக்கு போயிருக்கும் மீடியால. ஆமா அது ஏன் கேக்குறீங்க? ஆமா கரெக்ட். இல்ல டெஃபினட்டா சாக் பண்ற ரேஞ்சுக்கு தான் போயிருக்கோம். நானே சொல்லியிருப்பேன், வேற யாவும் வேணும், நானே சொல்லியிருப்பேன் சாக் பண்ணுங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஆஃப் லாஸ்ட் சீசன்ல இருந்து ரொம்ப கேவலமா ஆடிக்கிட்டு இருக்கோம், சாக் பண்ணுங்க போதும். இல்லன்னா செல்சி நெக்ஸ்ட் மேனேஜரை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி இருக்கலாம். வி வின் வி சாக் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. பட் எனிவே யுனைடெட் அதான் சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து 2 டீமுமே தேர் இன் ரொம்ப அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ், அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம் கம்மிங் இன் டு திஸ் கேம். நம்மளை பற்றி கொஞ்சம் பேசுவோம், பட் அதுக்கு முன்னாடி யுனைடெடை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். டாப் ஆஃப்ல இருக்காங்க அவங்க, 2-0 வின், க்ளீன் ஷீட்டோட வராங்க.
ஆமா ஆமா, அந்த புது கீப்பர் அவன் பேர் என்ன, சென்னே லெமன்ஸ். சென்னே லேமன்ஸ். லேமன்ஸ் அவனை வந்து அவனுக்கு என்ன சண்டர்லாண்ட் கேம்ல பயங்கர சாண்ட் எல்லாம் வந்துதான், ஆர் யூ த நெக்ஸ்ட் பீட்டர் ஸ்மைக்கல்னு. அவன் 1-on-1 சேவ் பண்ணிருக்கான். 1-on அவன் பண்ணி பார்த்ததே இல்லையே. அதனால பையன் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஃபுல் டெபியூ. உள்ள ஆமா எந்த தெரியும் கேமுமே தெரியும். இதெல்லாம் பண்ணல. ஆனா பார்த்த உடனே ரைட்ரா நெக்ஸ்ட் நீதான்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே. அந்த ஆமா கேமை பார்த்துட்டு. ஏன்னா 1-on-1 பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க பாவம். இவனை இந்த மேல தாக்கு பிடிக்க முடியாதா, இவனால இவன் நேரா வந்தாலே உள்ளுக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பையன் 1-on-1 சேவ் எல்லாம் பண்ணிட்டான் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல. அதனால வந்து சென்னை நான் ஏன்னா குட் கேமுங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஹி வாஸ் குட். ஏன்னா நம்ம வந்து சண்டர்லாண்ட் தெரியும் 6th 7th இருக்காங்களா அவங்க நைன்த், டேபிள்ல. யுனைடெடுக்கு 9th. ஜஸ்ட் மேல. தே மேட் அ ரியலி குட் ஸ்டார்ட் இல்ல இந்த சீசனுக்கு அவங்களோட ஆமா இது பொறுத்த வரைக்கும். ஸோ கெட்டிங் அ க்ளீன் ஷீட் வின் அகேன் சண்டர்லாண்ட் இஸ் அ பிக் திங் தான் யுனைடெட் அவங்களோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. ஆமா ஆமா அதனால கரெக்ட். அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாக தானே இருக்கும். ஓகே நம்ம ஏதோ ரொம்ப மோசமான நிலைமையில மேன்ஃபீட் போலடா, அவனுங்க தான்டா மோசமான நிலைமையில வரானுங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஆமா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யுனைடெட் வந்து ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், ஆப்வியஸ்லி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் அந்த ஒரு சண்டர்லாண்ட் வின் வந்து ஹஸ் கிவன் தம் மச் நீடட் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, இல்ல டெஃபினட்டா அந்த ப்ரெஷ் லைக் அவங்களுக்கு தெரியும் வி ஆர் கமிங் அண்டர் ப்ரெஷ். ஹோம் கேம் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஆன் பேட் ஃபார்ம், செல்சிட்ட லாஸ்ட் மினிட் தோத்துருக்கோம், கேலட்டாஸ் ரேட்டை தோக்க கூடாத கேம் போய் தோத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தே நோ தட் வி ஆர் அண்டர் ப்ரெஷர். ஸோ யுனைடெட் வந்து அட் ஆன்ஃபீல்டு யாருமே ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. லைக் ஈவன் யுனைடெட் ஃபேன்ஸ் இப்போ கூட ஈவன் தோ வி ஆர் ஆன் பேட் ஃபார்ம், நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா இஃப் வி கம் அவுட் வித் அ ட்ரா இட் வில் பி குட்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க யுனைடெட் ரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அவங்களுக்கும் தெரியும் நம்ம மேலே தான் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு. ஏன்னா வி நீட் அ ரிசல்ட் மோர் தென் தே கரெக்ட் நீட் அ ரிசல்ட். இந்த கேம்ல வி நீட் அ ரிசல்ட். கரெக்ட் கரெக்ட். ஐ திங்க் தட் இஸ் த மெயின் பாயிண்ட்டுங்க. அவங்க வந்து 10 கேம் தோக்குறான் 11வது கேமா தோக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. பட் மொத்த ஃபோக்கஸ் நம்ம மேல இருக்கு இப்போ. ஆமா நம்ம டிராவாச்சி பண்ண முடியுமா, ஏன்னா இவ்வளோ மோசமா விளையாடுறோமே இந்த கேமை டிராவாச்சி பண்ணிடுவோமா, 7-8 வருஷமா வேற அவங்கள்ட்ட தோக்கவே இல்லை ஹோம்ல. சரி இந்த கேம் ஆச்சு வந்து அந்த ரெக்கார்டே பிரேக் பண்ணாம இருப்போமான்ட்டு மொத்த ஸ்பாட்லைட் நம்ம மேலதான் இருக்கு இப்போ. ஆமா ஆமா இந்த கேம்ல இவனுங்க என்னடா பண்ணுவானுங்க, இவனால ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல உண்மையாவே இந்த டீம் வந்து ஸ்லாட்னால மேனேஜ் பண்ண முடியலையாங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த கேம் பேசப்படும் டெக்னிக்கலி ஆமா பார்த்தா. கரெக்டா? ஸோ ஐ திங்க் த ப்ரெஷர் இஸ் ஆன் அஸ் மோர் தென் இட்ஸ் ஆன் டெம் ஃபார் திஸ் கேம். ஓவராலா ஆமா பார்த்தா இட்ஸ் ஆன் டெம். பட் இந்த கேம் எடுத்து பார்த்தா வந்து மொத்த ஸ்பாட்லைட் நம்ம மேலதான் இருக்குது. ஆமா கரெக்ட். பட் யுனைடெட் பத்தி ஒரு ஃபியூ என்ன சொல்றது, அமோரிம் என்ன இந்த எனக்கு ஒரு கேள்வி. இந்த அடுத்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்குள்ள வில் ஹி கெட் சாக்டா? இதே மாதிரி ஒரு மிட் டேபிள்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10th 11th 9th அந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐ டோன்ட் திங்க் ஹில் கெட் சாக்டுங்க. மேபி பாட்டம் ஆஃப், ஏன்னா இப்போ எஸ்டிஆர்னு சொல்லியிருக்காரு வி ஆர் கோயிங் டு கிவ் ஹிம் 3 years டைம். ஆமா இது ஒன்றும் ஓவர் நைட்ல மாறுற விஷயம் கிடையாது. பல பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் ஹவு ஃபுட்பால் ஒர்க்ஸ். ஸோ வில் கிவ் ஹிம் 3 years டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வாரம் என்ன கூத்து வந்திருக்குன்னா, நம்ம கத்தார்ல இருந்தோ யூஏஇல இருந்தோ புது ஓனர்ஸ் வராங்க. கிளேசர்ஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் எஸ்ஜேஆரே, அவங்களையே தூக்கிட்டு புதுசா உள்ள கொண்டு வரலாங்கிற பேச்சு வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா அதுல வந்து நான் அது தெரியும், அதுல வந்து ஒரு இது இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்போ இந்த புது ஓனர் வாங்கணும்னா தே ஹேவ் டு மேட்ச் த சேம் பிரைஸ் ஆர் பிட் ஹையர் தென் வாட் அந்த ராட்க்ளிஃப் ஹஸ் பெய்ட் கிளப்புக்கு. விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அட் திஸ் பாயிண்ட். ஐ திங்க் ஒரு 2 yearsக்கு அந்த கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இஃப் தே வாண்ட் தே கேன் பே அட் லோவர் ப்ரைஸ். பட் ஐ திங்க் இந்த சீசன் அண்ட் அடுத்த சீசன் வந்து வெரி அன்லைக்லி தட் அந்த ஷேர்ஸ் வந்து கெட் சோல்டு. அதனால தான் மேபி ஹீ சேயிங் ஓகே 3 years கொடுக்க போறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அண்டர் த பம்புங்க. எனி மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர், அது இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்டார்ட் வச்சிருக்கிற யுனைடெட் மேனேஜர் வில் ஆல்வேஸ் பி அண்டர் த பம்ப். ஸோ எனக்கு என்னன்னா டிசம்பர் வரைக்கும் இஃப் இஸ் அபவ் டாப் 10, ஐ மீன் இஸ் அபவ் 10th, ஒரு 8th 9th 10th எல்லாம் இருந்தா ஐ திங்க் ஹில் ஸ்டே. இல்ல ஒரு 12 13 14ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தென் தே ஐயோ ரெலிகேஷன் பக்கம் இது போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் கிரீப் அப் ஆக ஆரம்பிக்கும்ல. ஸோ இஃப் தட் பிகம்ஸ் த ஃபோர் ஃப்ரண்ட்னா ஐ திங்க் த ஃபேன்ஸ் வில் சே we've had enough. Maybe the owners can still support him. But if you lose Old Trafford, if the fans are like okay ஓனர் நாங்க உங்களை நம்புறோம் பட் நாங்க மேனேஜரை நம்பல அப்படின்னு அந்த பக்கத்துல போயிட்டாங்கன்னா அப்போது ஓனர்ஸ் இல்ல நோ என்னது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது இல்ல, ஃபேன்ஸே அவ பக்கம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி. ஆமா,
இல்லை யுனைடெட் வந்து ஐ டோன்ட் திங்க் ரெலிகேஷன் அளவுக்கு போவாங்க. ஐ நோ இந்த சீசன் வந்து 3 ப்ரொமோட்டட் டீம், அட்லீஸ்ட் 2 ப்ரொமோட்டட் டீம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பர்ன்லி இப்போ வந்து 18th இருக்காங்க அவங்க. பட் வெஸ்டாம் இருக்கிற ஃபார்முக்கும் வுல்ஸ் இருக்கிற ஃபார்முக்கும் நாட்டிங்கம் இருக்கிற ஃபார்முக்கும் ஐ டோன்ட் சி யுனைடெட் பீங் வேர்ஸ் தென் அந்த 4 டீம். ஸோ ரெலிகேஷன்னா தே மைட் பி க்ளோஸ் டு ரெலிகேஷன் லாஸ்ட் சீசன் மாதிரி 15th 16th வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்கிறது. பட் ஆனால் ஐ டோன்ட் சி தம் கோயிங் பிலோ தட். ஸோ அதனால ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 14th இருந்தால் வில் அமோரிம் ஸ்டில் பி இந்த ஜாப்னா அது தெரியாது. டவுட்ஃபுல் தான் அது. பட் இப்போ நம்ம டீமுக்கு நீங்க மோர் தென் ரெலிகேஷனோட யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ரெவென்யூ கட் ஆகும். சாம்பியன்ஸ் லீக் மறுபடியும் இல்ல, யூரோப்பா லீக் இல்ல, கான்ஃபரன்ஸ் லீக் இல்லைன்னா வந்து லிட்டரலி எவ்வளவு பணங்க அந்த சாம்பியன்ஸ் லீக் அந்த பிராட்காஸ்ட்ல வர்றது, ஓல்ட் டிராஃபர்ட்ல இருந்து வர்றது, டீப்பா போறதுனால எவ்வளவு பணம் வருது அதுலலாம். யூ திங்க் அபவுட் தட் சைட் ஆஃப் த ஒரு இதுவே ஒரு கிளப்பே ஆன் த பிச் பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் எல்லாம் விடுங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஜெனரேஷனே பாதி இதுக்கு போயிருச்சுன்னா அப்புறம் எப்படி நீ ஒரு கிளப்பை ரன் பண்ண முடியும்? இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து, இத்தனை பேருக்கு சேலரி கொடுத்து, இப்போ அவனை சாக் பண்ணணும்னா சாக் பண்றதுக்கு பணத்தையும் கொடுத்து எவ்வளவு மில்லியன் கொடுக்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு இது எல்லாமே பாக்குறதுக்கு யோசிச்சு பார்த்தா. ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் ஓகே, நீ டிசம்பர் வரைக்கும் கிடைங்க, டிசம்பர் வரைக்கும் நான் வந்து டாப் 10க்குள்ள இல்லைன்னா ஐ திங்க் they'll start thinking ஓ இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பக்கம் வருவோம். ஆன்ஃபீல்டு ஒரு வாரமா, ஆன்ஃபீல்டு 2 வாரம். எப்ப கடைசியா எந்த கேம் ஆன்ஃபீல்ட் ஆடணும்? செல்சி இல்ல, அது செல்சி இல்ல, கேலட்டசரை இல்ல, கேலட்டசரைக்கு முன்னாடி என்ன ஆடணும்? கிறிஸ்டல் பேலஸும் இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த மிட் வீக் கேரபாவ் கப்பா, சவுத்தாம்ப்டன். ஆமா. ஓ சட்டை கழட்டினது. ஆமா ஆமா, அங்க இருந்து தான் டவுன் ஃபால் ஆச்சு. சட்டை தான் பிரச்சனை. சட்டை யாரா கழட்ட சொன்ன அவனைய? சட்டை தாண்டா பெரிய வில்லங்கத்தை கொண்டு விட்டுருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த கேம் அவன் இல்ல, கிறிஸ்டல் பேலஸ் கேம். கேலட்டசரை கேம் வந்து எக்கிட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணானா, நான் அந்த கேம் பார்க்கல. இருங்க, ஏன்னா செல்சி கேம் அவன் ஸ்டார்ட் பண்ணல பிகாஸ் he was injured from கேலட்டசரை அப்படினாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, கேலட்டசரை கேம் ஸ்டார்ட் பண்ணா. ஆமா, ஸ்டார்ட் பண்ணானா. அதனால தான் கேலட்டசரை கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் நீ இன்னும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? செல்சி கேம் he came on after 70 minutes or 75 minutes because he wasn't fully fit னானுங்க. ஆமா, அந்த லூசு பைய சட்டையை கழட்டினதுல தான் நமக்கு மோசமா போயிருக்கு. ஏன்னா அவன் ஏதோ கேலட்டசரை கேம்ல அவனுக்கு ஏதோ கிராம்ப்ஸோ ஏதோ பிரிகாஷனரியா ஏதோ எடுத்தாங்க அப்படின்னு ஏதோ சம்திங் லைக் தட். அதனால தான் செல்சில ஆடல, வெறும் 15 minutes 20 minutes தான் வந்து ஆடினான்னு நினைக்கிறேன். எத்தனை சொல்ல வந்தா எனக்கு ஞாபகம் இல்ல. அவன் அதை பண்ணாத வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு கிளப். அவன் அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப நினைச்சு பாருங்களேன், அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல அவன் இருந்திருந்தானே ஏதோ டிஃபரன்ஸ் பண்ணிருப்பானா யோசிச்சு பார்த்திருந்தா. ஆமா இல்ல, பட் மேபி கரெக்டா. கேலட்டசரை கேம்ல we should have scored at least 1 goal in the first halfல. அவ்வளவு நல்லா ஆடி எதையும் பண்ணல. இதுல இந்த கேம்ல அதுல சஸ்டெயின் பண்ண இன்ஜுரினால இதுலயும் ஆடவும் முடியல. ஆமா, இப்ப சோ யோசிச்சு பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காகே எகிட்டிகே தான். அவன் தான் நம்ம சொல்லியிருந்தோம் சீம்லெஸ்ஸா எப்படிரா அவன் புது ஸ்ட்ரைக்கர் மாதிரியே வரல, ஏதோ ஜாலியா டீம்ல ஆடுற மட்டும் ஆடிட்டு இருக்கான். கோல்ஸும் பண்றான், ரன்னும் பண்றான், செட்டப்பும் பண்றான், எல்லாம் பண்றான். அவன் எங்க கவுத்தானோ அங்க இருந்தா கவுந்துருச்சு. ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா, இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்க? எகிட்டிக்கு ஆடுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஓவராலா டீம் 10 எதிர்பார்க்கறீங்க, அப்புறம் எகிட்டிக்கு போவோம். டீம் 10 எதிர்பார்க்கறேன், ஒரு பாயிண்ட் மினிமம். செசாதிரி பாசிட்டிவின் சிகரம், அதுவே ஒரு பாயிண்ட் எதிர்பார்த்தா நான் என்ன பண்றது? இந்த அளவுக்கு சொன்னா நான் என்ன பண்றது இந்த கேம்ல? இல்ல லைக் ஐ திங்க் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து இவ்ளோ பேருக்கு வந்து they have had good games which is okay. நமக்கு இன்டர்நேஷனல் பிரேக் பிடிக்கல அது இதுனாலும் the fact that வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வாயர்மெண்ட்ல போய் they've had good gamesங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய லைக் பர்சனலா பூஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. சரி, என்னால ஐ எம் கைண்ட் ஆஃப் கமிங் பேக் டு ஃபார்ம்னு. ஸோ அதுக்கப்புறம் லிவர்பூல் வர்சஸ் யுனைடெட் பெரிய கேம். ஐம் ஹோப்பிங் தட் தேர் ஏபிள் டு கண்டினியூ தட். அந்த ஃபார்மை வந்து தேர் ஏபிள் டு ஷோ. ஓகே, ரொம்ப ட்ரைனிங் டைம்லாம் இருக்காது. இப்போ என்ன இன்டர்நேஷனல் கேம்ஸ்லாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு 1 செஷன் இருக்குமா, 2 செஷன்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ டிபெண்டிங் ஆன் அங்கதாங்க நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ தே ஆர் கம்மிங் பேக் ஃப்ரம் இன்டர்நேஷனல், கரெக்டா? ஸோ அவங்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறதெல்லாம் மறந்து போகாது, கரெக்டா? அதுதான் they know all of that stuff, ஓகேவா? இந்த 2 மேபி சனிக்கிழமையும் இருக்கலாம். ஸோ Thursday, Friday, Saturday மேபி 3 செஷன்ஸ், ஓகேவா? How much would you put on tactical side of sessions and how much on the footballing side of it? 3 செஷன்ல கன்சிடரிங்
where we are right now? ஐ திங்க் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த 2 weeks பிரேக்கில் ஸ்லாட் என்ன பண்ணாரு, அதாவது டசீசி, அதாவது இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் நானும் சரி விக்னேஷும் சரி நீங்களும் சரி பேசியிருக்கோம். அந்த மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எபிசோட் விக்னேஷோட பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் பற்றி பேசும்போது ஒரு ஸ்டாட் எடுத்தேன். அவன் வந்து ஆப்டாவில் போட்டிருக்கான் அந்த மேப்பு வேர் வேர்ட்ஸ் ரிசீவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பாசஸ்னு. ஸோ அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹி ரிசீவ்ஸ் ஐ திங்க் 14% ஆஃப் ஹிஸ் பாசஸ் வந்து இட் இஸ் அட் த halfway சர்க்கிள். தட் இஸ் த மோஸ்ட். Is that normal? Because இதே அங்க பண்ணானான்னு கேக்குறேன் நானு. இல்ல அங்க லெவர்குசன்ல வந்து he was very different. Like அவன லெவர்குசன்ல வந்து he played in that between defense and midfield and more on the left hand side. So அவனோட ஏரியாஸே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருந்திருக்கும். ஸோ பட் ஒரு நம்பர் 10 எதுக்கு அதை ஹைலைட் பண்றேன்னா he is coming so deep to get the ball. அதனால தான் that is why அவனோட மோஸ்ட் பாசஸ் ரிசீவ்ட் வந்து அந்த halfway சர்க்கிள்ல இருக்கு instead of being between அந்த டிஃபென்ஸ் அண்ட் இது மிட்ஃபீல்டு. ஸோ வந்து லைக் அதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை எதுக்கு எடுத்தேன்னா அதை எக்ஸாம்பிளாக பார்த்து ஓகே நம்ம வந்து வேர்ட்ஸ் ஆடுற விதத்தை வி ஹேவ் டு டெல் ஹிம் டு நாட் ட்ராப் இன் ஸோ டீப். அந்த ஏன்னா வேர்ட்ஸ் பின்னாடி வர வர அந்த லிங்க் பிட்வீன் மிட்ஃபீல்ட் அண்ட் ஃபார்வர்டே கம்ப்ளீட்டாக போயிடுது. ஏன்னா ஒரு பெரிய வரதே பால் வரலின்னு தானே. இல்லை அதுதான். ஸோ அதாவது அவன் வர்றது பால் வரலன்னு இவன் முன்னாடி எவனும் இல்லைன்னு இவனுக்கு முன்னாடியும் பாஸ் போட மாட்டேன்றானுங்க. So it works both ways. அதுதான் சொல்ல வரேன். சோ இன்னொரு கேள்வி கேட்டுமா, what I felt okay இந்த ஒரு வாரம் இந்த 3 கேமே ரீவாட்ச் பண்ணேன். ஓகேவா, லைக் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஹாஃப் உட்கார்ந்து லைக் அவ்வளோ ஃபுல் கேம் பார்க்கலனால லைக் 45 minutes ஆஃப் ஹைலைட்ஸ். ஓகே, ஒவ்வொரு கேமுக்கும் பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் இதுல ஒரு யூனிஃபார்மா தெரிஞ்சது என்னன்னா, when with Klopp இல்ல there is ஒரு மசில் மெமரி நம்மளுக்கு இருக்கும்ல. லைக் என்னன்னா ஒரு பாஸ் நம்மளுக்கு வந்த உடனே ஒரு சிப் பால் போடலாம். ஒன்னா சாலா ஓடுவான் இல்ல டியாஸ் ஓடுவான். அந்த சிப் பாலை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு பாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவானுங்க அந்த சிப் பண்ணிட்டோம்னாலே அப்படிங்கிறது. ஆனா இப்போ இந்த சீசன் ஸ்பெசிபிக்லி ப்ரீ சீசன்ல பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா there's a lot of triangles. we are hitting the ball at the feet. டேய் சிப் பண்ண கூடாது, ஃபீட்ல தான் நீ பாலை வைக்கணும், எக்காரணத்துக்கு நீ சிப் பண்ண கூடாது அப்படிங்கறத வந்து he's been trying to show. என்னன்னா ஒரு பாலை வந்து நம்ம கரெக்டாக அந்த டச் லைன் ஏதோ டச் லைன் கொண்டு போயிடும், லைட்டோ லெஃப்ட்டோ கொண்டுட்டு போயிட்டு we are making all our players come towards that ஒரு பாக்ஸ், ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி. அங்க வந்துட்டு ஏதோ ட்ரையாங்கிள்ஸ் போடுங்க, இந்த ட்ரையாங்கிள்னால ஆப்போனன்ட் டீம் உள்ள கொண்டு வர வச்சுட்டு தென் we'll மேக் த ஸ்விட்ச் ஆர் வாட் எவர் அப்படிங்கிற மாதிரி. இந்த 3 கேம் நான் பார்த்ததுல I am beginning to see the Henderson hoof balls again. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்டா சிப் பண்ணிடுவோம், அவனுக்கு என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அது இன்னும் இருக்குதாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. மேபி அதனாலதான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதோ அப்படின்னு. இல்ல ஸோ அது வந்து இட்ஸ் 2 different things. ஸோ ஸ்லாட் வந்து நீங்கள் இந்த சொன்னீங்கல்ல அந்த ட்ரையாங்கிள்ஸில் இது பண்ணுறாங்கன்னு, ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் வந்து ஸ்லாட்ஸ் ஃபிலாசபி. இந்த சென்ஸ் வந்து வி ஹேவ் டு கெயின் மோர் கண்ட்ரோல் ஆஃப் த கேம்னு. ஸோ இட் இஸ் நீங்கள் கம்பேர் பண்ணோன்னா இட் இஸ் லைக் சிமிலர் டு குவார்டியோலாவும் ஏர்லி லைக் மேபி நாட் ரீசெண்ட் இயர்ஸ், இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த சீசன் கொஞ்சம் லாங் பால்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஒரு மேபி ஒரு 3-4 years பேக் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் அந்த குவார்டியோலா சைட்ஸ் வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் இது பண்ணி டக்குன்னு ஒரு கேப் ஓப்பன் ஆகும்போது தே புட் தட் த்ரூ பால், விச் இஸ் வாட் நீங்கள் சொல்கிறது பேசிக்காக அதுதான். ஸோ அந்த ஃபிலாசபி வந்து இட் கோஸ் இன் டு ஸ்லாட்ஸ் திங் ஆஃப் ஓகே வி நீட் மோர் கண்ட்ரோல் இன் கேம்ஸ். யர்கன் கிளப் சைடு மாதிரி மேலிங்குழி பாஸ்கெட் பால் ஆட கேம் மாதிரி இருக்கக்கூடாது. மேலிங்குழி பிகாஸ் ஒன்னு இட் பிகம்ஸ் எக்ஸாஸ்டிங் ஃபார் த பிளேயர்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்க இந்த எஃபெக்ட் வந்து இப்போ தெரியாது, மார்ச் ஏப்ரல் மேல தெரியும் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் வந்து வி நீட் மோர் கண்ட்ரோல். பட் இல்லை டாக்டிக்கலி ஸ்பீக்கிங் எதுக்கு அந்த வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் ஜென்ரலாக இந்த டாக்டிக்கலி இது எதுக்கு கொண்டு வந்தேன்னா, ஹவு மச் இஸ் ஸ்லாட் சேயிங் ஓகே இவங்க வந்து they have not understood my tactics or there is a flaw in my tactics, and how much is இவங்க வந்து they have understood it but the execution தான் சரியில்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி how do you make that understanding? அது எப்படி as a manager உங்களுக்கு புரியும்? இப்போ you are doing the same thing, கரெக்ட்டா? Probably you don't have as much technology as those guys do. full game record பண்ற அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. obviously நீங்க வந்து அந்த கேம் அப்போ என்ன பாக்குறீங்களோ அதை நீங்க எழுதி வச்சுக்கணும், இல்ல உங்க மைண்ட்ல இருக்கணும், whatever. ஓகேவா? இவங்கள்ட்ட வந்துட்டு they have the full game recording எல்லாமே அதை பண்றாங்க. ஓகேவா? நான் செல்சி கேம்ல பார்த்த வரைக்கும் the ideas were correct. build-up எப்படி பண்ணணும் எல்லாமே ஐடியா கரெக்டா இருந்துச்சு. இவனுங்க பண்ண build-upல அத்தனை மிஸ்பாஸ் இருக்கு. பால் கண்ட்ரோல் பண்ணது,
அது வந்து எந்த கேட்டகரியில போடுவீங்க? சோ இப்ப என் ஐடியா கரெக்ட், ஆனா இவனுங்க தப்பா பண்றாங்கன்னு உங்களுக்கு போடுவீங்களா, இல்ல என் ஐடியாவையே ஆப்போனன்ட் கண்டுபிடிச்சு முன்னாடி வரனாலதான் இவனுங்க மிஸ் பாஸ் பண்றானுன்னு உங்களுக்கு தோணுமா? இல்ல ஐ திங்க் தட் இஸ் டவுன் டு ஃபீல்ட். அப்போ வந்து யூ ஹேவ் டு ஒர்க் மோர் ஆன் த ஃபீல்டு. ஏன்னா ஐடியாஸ் இருக்கு. இப்போ எப்போ வந்து உங்களுக்கு டாக்டிக்ஸ்ல வேலை பார்க்கணும்னா ஐடியாஸே சரியா இல்லாத போது ஐடியாஸ் இருக்கு, விச் இஸ் ஃபைன். எக்ஸிக்யூஷன் தான் சரியில்லை. எக்ஸிக்யூஷன் அண்டர் ப்ரெஷர். இப்போ நீங்க சொன்னீங்க ஆப்போனன்ட் முன்னாடி வரதுனால, ஆப்போனன்ட் முன்னாடி வரத்தான் செய்வான். இப்போ இருக்கிற ஃபுட்பால் டீம்ஸ் எல்லாருமே என்ன, இப்போ நீங்க சொன்னீங்க என்னோட லெவல்லன்னு, என்னோட லெவல் 11 டிவிஷன் பிலோ பிரீமியர் லீகே டீம்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் அண்டர் ப்ரெஷர் இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற டாக்டிக்ஸ், இப்போ அதான் சொல்றேன், எங்க லெவலே நாங்க பண்ணும்போது வி கீப் இன் மைண்ட் தட் ஓகே ஆப்போனன்ட் ப்ரெஷர் பண்ணுவான் அப்படின்னு, அதை வச்சுதான் நாங்க டிசைனே பண்ணுவோம் டாக்டிக்ஸ். டக்குன்னு இங்க ஆடு, டக்குன்னு நீ மிட்ஃபீல்டு, அதாவது பார்க்காம. இப்போ ஐ ரிசீவ் த பால் அந்த ஹாஃப் டர்ன், எனக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க ஒருத்தன் இருக்க போறான் பாஸ் ரிசீவ் பண்றதுக்கு. அது எவ்வளவு கஷ்டங்க. ஐ மீன் இப்ப நாங்க அதெல்லாம் பண்றது இல்ல, நீங்க பண்றீங்கல்ல, பிகாஸ் யூ நோ உங்களோட 11 பிளேயர் உங்களுக்கு தெரியும். இது நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா ட்ரைனிங்ல? டே நீ அங்க இருக்கணும், அவன் இங்க ஹாஃப் டர்ன்ல வாங்கும் போது நீ அங்க இருக்கணும், ஏன்னா அவன் கண்ணை மூடி உனக்கு பாஸ் போடணும் அப்படின்னு. ஆமா, லிட்டரலா வந்து அதாவது யூ ஹாவ் டு கோச் இட் இன்டு தெம் ஸோ தட் கேம்ல வந்து வித்தவுட் திங்கிங் அவங்க ஆட்டோமேட்டிக்கா கால் அங்க போகும் ஒரு பொசிஷனுக்கு. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க, நான் என்னோட டீம் டாக்டிக்ஸ் வச்சு சொல்றேன். இப்போ எங்க ஃபுல் பேக்ஸ் வந்து பால் ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது யூ டக் இன்சைட், பால் வர யூ கோ ஹை அண்ட் வைடு. அப்ப அந்த you make the pitch smaller defensively, but ball நம்மள்ட்ட வந்த உடனே you have to expand it and go wide and high. Okay. ஆமா. சோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரைட் பேக் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, பால் லெஃப்ட் பேக் வந்து you will be tucked inside. Correct. ஓகேவா? inside and maybe just in front of the center backs. Correct. Right back வந்து அந்த when he makes that first pass into midfield or into the defense center back, அப்பவே you start sprinting. ஏன்னா அந்த center back who receives that ball, he can first of all he can play the long ball, இல்ல he can pass it to the other center back and play the long ball, இல்ல அந்த midfielder can turn and play the long ball across. So literally அந்த right back வந்து ஒரு pass inside, அந்த ball வந்து அந்த touch lineல இருந்து உள்ள வந்ததுனால you just sprint. ஏன்னா இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த ஃபுல் பேக் இங்க ஸ்பிரிண்ட் பண்ணும்போது அந்த விங்கர் வந்து சைமல்டேனியஸா he should also, அவன் வந்து he should not be on the outer lane, அந்த far side, he should already be on the inside. Correct. So he is already creating space for you to run. So இந்த மூவ்மெண்ட் எல்லாம் வந்து it has to be coached in training so that in game வந்து அவங்க without thinking அந்த விங்கர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறான், இந்த ஃபுல் பேக் வந்து பால் உள்ள வந்த உடனே அங்க போறான். It has to be வந்து என்ன சொல்றது, ஒரு டக்குன்னு லைக் ஸ்பிளிட் செகண்ட் டெசிஷன்ஸ் இதெல்லாம். So it has to be field work தான். அந்த ஐடியா வந்து you tell them. அதாவது ஒரு ஃபுல் பேக்னா I want you to be high and wide, பால் உள்ள வரும்போது telling them is one thing. அதாவது வந்து ஓகே நான் கூட எங்ககிட்ட சொல்லலாம் ஒருத்தன் இந்த மாதிரி வந்து பால் இந்த பக்கம் வந்தா நீ ஹை அண்ட் வைடா போ அப்படின்னு. அந்த எக்ஸிகியூஷன் வந்து இட் ஒன்லி கம்ஸ் வித் ஃபீல்ட் ஒர்க். கரெக்ட். என்னன்னா எனக்கு வந்து இந்த அந்த ஹூஃப் பால் பார்த்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கிராவன்பர்ச் ஒரு கேம் கோல் போட்ட ஞாபகம் இருக்கான், எவர்டன் கூடயா ஃபர்ஸ்ட் கோல். ஆமா, அந்த சாலா த்ரூ பால் அண்ட் கிராவன்பர்ச் கோல்ஸ், எவர்டன் தானே அந்த கேம். ஸோ அந்த கேமை முடிச்சுட்டு வி கம் அவே வித் விக்டரி அண்ட் கிராவன்பர்ச் வந்து ப்ரெஸ்ல சொல்றான், நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து. அப்போ எனக்கு தோணுச்சு, என்ன சொல்றான்னா, இந்த சீசன் ஐ ஹவ் காட்டன் மோர் ஃப்ரீடம், மேனேஜரே நீ வந்து முன்னாடி போக சொல்றாரு நிறைய தடவை அப்படின்னு சொல்லிட்டு he gave that interview. எனக்கு அதை படிக்கும்போது சரி ஏதோ ஒன் ஆஃப் கேம் ஆட் இருக்குது அப்படின்னு நினைச்சேன் நான். பட் நவ் ஐ திங்க் பேக் அட் தட், நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸ் தட் வி கன்சிடர்ல கிராவன்பர்ச் இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். ஆமா, I think that is a constant move. ஆமா, அப்போ that is on slot. I don't think the problem is with players being out of it. I think that is slot telling Gravenberch to be that high. நீங்க நம்ம வந்து அந்த செமெனியோ கோல், போர்ன்மத், செல்சி கோல், இப்போ அவங்க போட்ட அந்த ஃபர்ஸ்ட் கோல், இந்த மாதிரி வந்து ஐ திங்க் எவர்டன் போட்ட கோல் கூட அந்த மாதிரி சிமிலரா ஏதோ ஒன்று நினைக்கிறேன். மிடில் ஆஃப் த பார்க்ல he is not there. So that means அந்த கான்சியஸ் டிசிஷன் எடுக்கப்பட்டுச்சு to have Gravenberch high up. So இப்ப எடுக்கப்பட்ட டிசிஷன்ல எவனாச்சும் பால மிஸ் பண்ணிட்டானா அதனால இது நடந்துருச்சாங்கிறது கேள்விக்குறி. ஒன் இல்ல பால் அவங்கள்ட்ட இருந்தாலுமே நீ ஆப்போனன்ட்டோடைய மேனை உன்னை வெளியே கொண்டுட்டு போனாலும் உன்னை வெளியே போக சொல்றதுக்கு ஐடியாவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
இல்ல அது வந்து ஐ வுட் சே தட் இஸ் மோர் அ டாக்டிக்கல் திங். ஏன்னா வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தேன், அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து மோஸ்ட் ஃபார்மேஷன்ஸ்க்கு 3 பீப்புள் இருப்பாங்க பின்னாடி. கரெக்ட். வாட் எவர் காம்பினேஷன், இதர் 2 சென்டர் பேக் ஒரு மிட்ஃபீல்டர், இல்ல 2 சென்டர் பேக் ஒரு ஃபுல் பேக், வாட் எவர் காம்பினேஷன், இந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் 3 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ரெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த சீசன்ஸ் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் இந்த போன்மத் கேம்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தோம். 2 பேர் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி ரிஸ்கி. ஏன்னா 2 பேர் இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கவுண்டர் அட்டாக்கு ஆப்போனன்ட் கிட்ட 3 ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் ஜெனரலா இருப்பாங்க. ஓகே, 2 விங்கர் ஒரு ஃபார்வர்ட்னு வச்சுக்கோங்க ஒரு சாதாரண 4-3-3ல. நீங்க ஒரு லாங் பால் போட்டீங்கன்னா கவுண்டர்ல யூ ஹேவ் 2 பீப்புள், அவங்களுக்கு 3 பீப்புள் இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபிளாங்க்ட போட்டீங்கன்னா யூ ஆர் இமீடியட்லி அவுட் நம்பர்டு. எதுக்காக 3 பீப்புள் ரெஸ்ட் டிஃபென்ஸ் வைக்கிறதுனா அட்லீஸ்ட் யூ ஆர் ஈவன்லி மேட்ச்டு. கரெக்ட். 3-on-2 இருந்ததுன்னா மோர் லைக்லி யூ ஆர் கோயிங் டு கன்சீட். அதுதான் சொன்னேன், இந்த ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஸ்லாட் ஹஸ் கான் டூ மச் ஆன் தி அட்டாக்கிங் சைடு. ஒரு ஸ்லைடிங் ஸ்கேல் வச்சு வெரி டிஃபென்சிவ் டு வெரி அட்டாக்கிங்னு வச்சுட்டோம்னா லாஸ்ட் சீசன் வந்து இட் ஃபெல்ட் லைக் 60-40 அட்டாக், 60 அட்டாக் 40 டிஃபென்ஸுங்கிற. இந்த சீசன் வந்து இட் ஃபீல்ஸ் மோர் லைக் 70-30. எனக்கு என்னன்னா he always brings up PSG ல. ஓகே, PSG மாதிரி ஆடணும், PSG மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு PSG is playing in a very different league. I don't know if he is trying to understand that. ஓகே, அந்த இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஜாவோ நெவஸ், ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் விட்டீனியா பாக்ஸ்குள்ள நிறைய ரன்ஸ் பண்ணாலும் அங்க இவன் ஜாவோ நெவஸ் நிப்பான், ஜாவோ நெவஸ் ரன் பண்ணாலும் விட்டீனியா நிப்பான். இங்க 2 பேரும் ஓடுறானுங்க, நான் கோல் போடுறேன்ட்டு. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, இல்ல அதுதான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து தே ஹேவ் டு ஸ்டேங்க. எல்லா at whatever level of இது வந்து அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இல்ல எதுக்கு ஆரம்பிச்சோம்னா அல்டிமேட்லி வந்து இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் நீ கோல் போடுறியோ நீ கோல் போடலையோ அது வந்து எனக்கு அடுத்தது, எனக்கு கிளீன் ஷீட் வேணும். கிளீன் ஷீட் முதல்ல வைங்கடா, பாதி கேம் வின்ரா வெளியே. நீங்க ஒரு கோல், லுக் அட் ஆர்சனல், அவங்களுடைய கன்சீடட் XG வெறும் 4ங்க, 4.5 என்னமோ ஆஃப் 7 கேம்ஸ், which is less than 1 a game. அவங்க கன்சீட் பண்ணிக்கிறது 3 கோலோ 4 கோலோ தான் கன்சீட் பண்ணிக்கிறாங்க. 3 பாருங்க, 4.5 XG ல 3 கோல் கன்சீடட், அதுலயே யூ வின் பாதி கேம். அது இல்ல தட் இஸ் த, அதாவது அதுதாங்க ஐ திங்க் நம்ம மாடர்ன் ஃபுட்பால் வந்து இட் ஹஸ் கான், எல்லாரும் இந்த கிளாப் குவார்டியோலாவோட ஃபேசினேஷன் வச்சுக்கிட்டு தே டோன்ட் ரெகக்னைஸ் தட் தீஸ் கோச்சஸ் வர் ஆல்சோ குட் அட் டிவைசிங் டிஃபென்சிவ் வித் ஸ்கீம்ஸ். அதாவது வந்து எல்லாருமே வந்து தே ஆர் ஓகே, இவங்க வந்து ஆர்டெட்டா லெவலுக்கு இல்ல. ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட். ஆர்டெட்டா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆர்டெட்டா அண்ட் அண்டோனி ராவுலா தான் இன் மை ஒபினியன் தே ஆர் தி 2 பெஸ்ட் கோச்சஸ் லீக்லயே. சோ யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட். ஓகே, அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் குவார்டியோலா அண்ட் கிளாப் வந்து தே ஹேட் அ குட் டிஃபென்சிவ் சிஸ்டம் which Slot வந்து so far this season has not been the case. ஈவன் கிளாஸ்னர் எடுத்துக்கோங்க, கிளாஸ்னர் ஹஸ் a good defensive system. ஓகே, அந்த மாதிரி இரவுலா லெவலுக்கு இல்ல. பட் போன சீசன் ஞாபகம் இருக்கா, we brought in Heitinga for this issue. ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டிஃபென்சிவ் செட்டப் வேணுங்கிறதுக்காக ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தோம். எங்கயோ ஐ திங்க் பிரஸ்ல கூட வந்துச்சு. ஆமா, இல்ல எல்லாரும். and then he is moved on to Ajax now. He is the Ajax head coach ன்னு நினைக்கிறேன் இப்போ. லைக் how can, ஓகே, இப்போ நீ வந்து ஒருத்தனை ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தனை கூட்டு வந்திருக்க, அவன் போறான்னு சொல்லும் போது வாஸ் தேர் நோ ரிப்ளேஸ்மெண்ட்? இல்ல நீ யாரையோ கூட்டிட்டு வந்தவன் மோசமா பண்றானா? ஆமா, தட் இஸ் என்னோட யாரை கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆர் டிட் தே ப்ரோமோட் சம்மன் ஃப்ரம் இன்சைடான்னு எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், ஹூஎவர் தட் இஸ், அந்த அவுட் ஆஃப் பொசிஷன் லிவர்பூல் வந்து இட் இஸ் நாட் குட். அது வந்து தட் இஸ் கிளியர்லி விசிபிள். ஈவன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் நம்ம வந்து சிட்டிக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், அவுட் ஆஃப் பொசிஷன் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சிட்டி டீம்ஸ் இந்த சீசன் அப்படின்னு. அவுட் ஆஃப் பொசிஷன்ல அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். இப்போ தே பிகம் பெட்டர் அட் இட் அவுட் ஆஃப் பொசிஷன்ல, பட் தே ஸ்டில் ஹேவ் சம் இஷ்யூஸ். நீங்க சிட்டியோட அவுட் ஆஃப் பொசிஷன் பாத்தீங்கன்னா தே ஸ்டில் ஹேவ் இஷ்யூஸ். ஸோ அது அங்கேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெப் லிண்டர்ஸ் தான் ஐ திங்க் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் அந்த டிஃபென்சிவ் இது. Maybe. So you can tell Pep Linders நம்ம கூட இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே. So we know Liverpool sideல defensive weaknesses இருந்தது அப்படின்னு under Klopp and Pep Linders. அந்த weaknesses you can see some of it in City's side. Correct. அதுதான் ஐ திங்க் இது வந்து இவ்வளவு பெரிய செக்மெண்ட்டை நம்ம டாக்டிக்ஸ் பத்தியே பேசியிருக்கோம்ல. லைக் ஓகே, இப்போ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுனைடெட்? இப்போ நீங்க இந்த கேம்ஸ் பார்த்துருக்கீங்க, தேர் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், தேர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்கோர் கோல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா, they are coming to Anfield. இப்போ நீங்க வந்து ரூபன் அமோரிம்னா உங்களுடைய செட்டப் எப்படியா இருக்கும் to get maximum in the game? Okay, so நான் வந்து first of all I will tell them, அதாவது before we get into any tactics,
ஐ வில் டெல் them. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இவங்க கன்சீட் பண்ணியிருக்காங்க. லிவர்பூல் வந்து ஐ வில் சே லிவர்பூல் ஹவ் கன்சீடட் 1 goal அட்லீஸ்ட் எவ்ரி கேம். 7 games played 9 goals. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஆமாம் 9. ஸோ வி ஆர் 10th அந்த லிஸ்ட்டில் பிரீமியர் லீக்ல. 9 sides have better records in டிஃபென்சிவ் terms of goals. ஆமாம் goals against. So which means ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பிளேயர்ஸ்ட்டு நான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னா the first thing I'll say is you can go at them. அவங்க வந்து டிஃபென்சிவ்லி they are not okay. Van Dijk பெரிய நேமாக இருந்தாலும் they are as a defense they are not a good defense. வெரி மிட் டேபிள் தான் அவங்க டிஃபென்சிவ்லி. ஸோ யூ கேன் கோ அட் தம். ஸோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் உனக்கு பால் கிடச்சுன்னா யூ வாண்ட் டு கேரி அஹெட் அண்ட் கோ போ. அந்த ஏர்லி அவுட்லெட் பாசஸ் தட் இஸ் அ பிக் திங். அதாவது லிவர்பூல் வந்து 2 பேர் தான் பின்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா கிராவன்பர்ச் இஃப் யூ ஃபைண்ட் கிராவன்பர்ச் அவுட் ஆஃப் பொசிஷன்னா play the ball through. குன்யாவோ உம்புமோ tell them to start going wide, drag the center backs, play the ball. அதுக்கப்புறம் நீ வந்து தேர்ட் மேன் ரன்னராக நீ போகலாம். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸாக இருக்கட்டும் இல்லை whoever it is யாராக இருந்தாலுமே. செஸ்கோ வந்து இஸ் 6'6" என்னவோ. சரி உனக்கு த்ரூ பால் போட விரும்பலையா, play to செஸ்கோ in the air. அவன் வந்து இஸ் டாலர் தென் வேன் டைக். ஸோ செஸ்கோ வந்து கண்ட்ரோல் பண்ணி யூ கேன் பிரிங் அதர் பீப்புள் இன் டு பிளே. கவுண்டர் அட்டாக்ல ஜஸ்ட் பிளே த லாங் பால். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் பிரிட்டி ஃபுட்பால்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த கேமில் ரிசல்ட் வேணும், அவ்வளோதான். லிவர்பூலில் நீ ஆன்ஃபீல்டில் போய் தோக்கடிக்கணும். யூ கேன் கோ அட் தம், யூ கேன் ஸ்கோர் கோல்ஸ். தே வில் பி, நீங்கள் சொன்ன மாதிரி தே வில் பி லோ அண்ட் கான்ஃபிடன்ஸு. யூ கேன் கோ அண்ட் ஸ்கோர் கோல்ஸ். எல்லாருமே இதை ப்ரூவ் பண்ணாங்க. செல்சியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க தே கேன் பி ஸ்கோர்ட் அகேன்ஸ்ட்னு. அண்ட் லைன் அப் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ஒன்லி திங் ஐ வில் பி கன்சர்ன்ட் அபவுட் அமோரிமா இருந்தேன்னா அந்த மிட்ஃபீல்டு வந்து இன்னும் அந்த டிஃபென்சிவ்லி தே ஆர் நாட் குட். யுனைடோட மிட்ஃபீல்டு அண்ட் வீக்னஸஸ் ஜென்ரலாக இருக்குது யுனைடெட் ஸ்குவாட்லேயே. பட் ஐ திங்க் என்ன சொல்கிறது, டாக்டிக்கலி வந்து ஐ வில் செட் தம் அப் டு சே நீங்கள் வந்து செஸ்கோ அப் டாப், குன்யா எம்புவமும் இருக்கான்ல இப்போது. ஸோ குன்யா எம்புவமும் பிஹைண்ட் ஆஸ் ரன்னர்ஸு. ஸோ த்ரூ பால் போட்டிங்கன்னா ஐதர் செஸ்கோ ஹோல்ட்ஸ் அப் அண்ட் பிரிங்ஸ் தம் இன் டு பிளே, இல்லை நீங்கள் டேரெக்டாக த்ரூ பால் போடுங்க. செஸ்கோ கோஸ் இன் டு த பாக்ஸ், தி அதர் 10 கோஸ் இன் த பாக்ஸ். ஒரு 10 வந்து பால் எடுக்க போவான். அண்ட் ப்ரூனோ வந்து கேன் மேக் தட் லேட் ரன். பின்னாடி ஒருத்தன் நிற்கட்டும். ப்ரூனோ கூட யார் ஆடுவான்னு தெரில எனக்கு. பட் ப்ரூனோ கூட யார் ஆடுறானோ அவனை வந்து பின்னாடி நிற்க சொல்ல ஆஸ் அ டிஃபென்சிவ் ஸ்டாப்பர். ஆர் மேபி ஜஸ்ட் அவுட் சைட் தி எட்ஜ். ஏன்னா அவனுக்கு பின்னாடி எனிவே 3 சென்டர் பேக் இருக்கானுங்க. அந்த மாதிரி தட் இஸ் ஹவ் ஐ வில் செட் தம் அப் டு பிளே. I think in the recent games I think Mount came back into the lineup on a game and then he scored a goal. So Kunya will definitely start. Mount and தெரியல. I think it will be Mount நினைக்கிறேன். குன்யா இல்ல 100% Mount தான். Mount வந்து மேசன் மவுண்ட் வந்து இஸ் லைக் என்ன சொல்றது, ஜார்டன் ஹெண்டர்சன் வித் பெட்டர் டெக்னிக் in terms of வந்து the amount of energy goes up and down. Exactly. Defensively is very like he has a good sense. அவனுக்கு எபிலிட்டி, ஒரு டிஃபென்ஸ் ப்ராப்பர் இந்த இன்கோலோ கான்டே மாதிரி எபிலிட்டி டிஃபென்சிவா இல்லைனாலும் he goes up and down, he works hard. அதுவே போதும் ஒரு மிட்ஃபீல்டுக்கு பாதி நேரம். எனக்கு வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் பிளேயர்ஸ் எம்போமோ பிளேயர்ஸ்னா வந்து ஐ வுட் பி ஹாப்பி டு டேக் ராபர்ட்சன். சரி இந்த கேம் கர்கஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ராபர்ட்சன் ஆடட்டும்னு. ரைட் பேக் வந்து ஐ வாண்ட் அ ஜென்யூன் ரைட் பேக்குங்க. ஏன்னா we've been switching and changing so much. இது எப்போ ஒரு எண்டுக்கு வரும்னு நமக்கு தெரியல. ஏன்னா பிராட்லி பிளேட் சூப்பர்ப்லி வெல் ஃபார் நார்தர்ன் ஐலண்ட் இந்த இதுல, ஓகேவா, அவனோட விஷயத்தை அவன் பண்ணான். ஆனா அதே பிராட்லி தான் செல்சி கூட கேவலமா ஆனான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவா. நம்ம ஸ்லாட் வந்து ஏன்டா பிராட்லி யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிராட்லி தான் ஸ்டார்ட் பண்ணான் செல்சியில, ரொம்ப கேவலமா ஆனான். இப்போ எனக்கு வந்துட்டு நீ வந்து குன்யா வந்து ஹி டேக் ஷாட்ஸ் ஃப்ரம் எனிவேர், ஓகேவா. இப்போ மவுண்ட் ஆடினா கூட நம்மளுக்கு அந்த ஒரு ரிஸ்க் கம்மி, ஓகேடா. மவுண்ட் கொஞ்சம் பக்கத்தில் போய் ஷாட் எடுப்பான். பட் குன்யா நம்மளே பார்த்துருக்கோம், நம்மளோடய ஹேண்ட்ஃபீல்ட் எத்தனை கோல் போட்டிருக்கான், எங்கெங்கேயோ அந்த ஷாட் எடுப்பான். அது வந்து ஹி பின் பாயிண்ட் வித் ஷாட்ஸ், ஹி டேக்ஸ் ஷாட்ஸ் அண்ட் ஹி ஸ்கோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் தான் ஆட போகிறான் அப்படின்னா வந்து ஐ வுட் பிளே ஃப்ரிம்பாங் ஃபார் தட் ஒன் ரீசன். இஃப் ஈசாக் இஸ் பிளேயிங்னா இப்போ எனக்கு தெரியல, நம்ம லைனப் வருவோம். நம்ம லைனப் என்னவா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும்? I think Isak will definitely start. I think he has been given enough time in terms of on the team order for him to understand at least or 50% what is going on. Eppadi aadno ennu solittu Isak will start, Wirtz will start. I think Soboslai right back aaduvanu enakku thonudhu. மறுபடியுமா இல்ல, he has been too good ஒன்னு ரைட் பேக்ல. பிராட்லி நீங்க சொன்ன மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருக்கான், ஃப்ரிம்பாங்கும் இன்கன்சிஸ்டண்டா இருக்கான். ஒரு பெரிய கேம்ல will you risk that? எனக்கு என்னன்னாங்க, இப்போ நான் சொல்லியிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஐ வாண்ட் த டிஃபென்சிவ் இது சார்ட்டட் அவுட்னு. இஃப் யூ லுக் அட் தி அதர் சைட்,
மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த கேம்லயே ஒரு 2 கோல் கீது போட்டோம்னா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் கம்மி பண்ணிடலாமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. கரெக்டா? அதுக்கு நீ சோபாஸ் லைவ் வச்சுன்னா அது நடக்க போறது இல்லை. இஸ் நாட் கோயிங் டு மேக் ஓவர்லாப்பிங் ரன்ஸ். சாலா இஸ் ineffective if there is no overlap. இஸ் லிட்டரலி டவுன் டு 0. அங்க நான் சாலா ஆட வைக்கிறது வேஸ்ட். ஓவர்லாப் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா சோபாஸ் லைவ் ஓவர்லாப் பண்ண போறது இல்லை. ஆமா, சோபாஸ் லைவ் இஸ் கோயிங் டு பி தி ட்ரெண்டோட ரோல்ல சோபாஸ் லைவ் இருக்க போறான். பட் வித்வுட் த லாங் பால்ஸ். சோபாஸ் லைவ் அங்க இருக்கிறது வந்து கிராஸ் போடுறதுக்காக. நான் ஃப்ரிம்பாங் எடுத்துட்டு வந்தானா சாலா மேல 2 மேன் போட்டாலும் ஃப்ரிம்பாங்கோட ரன் எவனாச்சும் ஒருத்தன் பிடிச்சானா கூட என்னால சாலா 1v1 எவனாச்சும் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த பக்கமும் எனக்கு வந்து ஈசாக் ஆடுவானோ எனக்கு வந்து எக்கிட்டிக் ஆகணும்னு எனக்கு தோணுது. ஃபார் மீ ஐ பர்சனலி வாண்ட் him because he links up much better than ஈசாக் ரைட் நவ். ஓகே, அதே மாதிரி கேக்போ 2 கோல் போட்டிருக்கான். 3 கோல் ஒரு அசிஸ்டோ சம்திங் அந்த 2 கேம்ல. ஆனா நம்மளோட வந்து ஆடினானா ஃபுட்பால் ஆட தெரியாதவன் மாதிரி ஆடுவான். எனக்கு அதான் புரியவே இல்லை. எந்த லைனப் ஆடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ திங்க் ஈசாக் வில் ஸ்டார்ட். ஐ திங்க் ஏன்னா எக்கிட்டிக்கே வந்து ஐ திங்க் they'll want him for the Frankfurt game ஃபுல்லா ஆடுறதுக்கு. ஃபார்மர் கிளப் அது இது நான் மேபி அது கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த ஃபார்மர் கிளப்புக்கு அகேன்ஸ்டா ஆடணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்கும். why not both of them together start? இல்ல தட் இஸ் தி அதர் பாசிபிலிட்டி. கேக்போ பெஞ்ச் பண்ணாங்கனாக்க தட் இஸ் தி அதர் பாசிபிலிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ஸ்டார்ட். இப்போ நீங்க என்ன லைனப் எடுக்க சொன்னீங்கன்னா ஐ வுட் ஸ்டார்ட் வேர்ட்ஸ் ஆன் த லெஃப்ட், ஈசாக் அப் ஃப்ரண்ட், சாலா ரைட்டு, எக்கிட்டிகே பெஞ்ச்ல, நார்மல் மிட்ஃபீல்ட் கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் பேக் வந்து ஐ திங்க் இது வந்து பெஸ்ட் ஆஃப் அ பேட் பஞ்சுங்கிற மாதிரி ஃப்ரிம்பாங்க எடுக்கலாம். பட் ஐ ஆம் நாட் வெரி கன்வின்ஸ்ட் இன் ஒன் வே ஆர் அனதர். பட் ஃப்ரிம்பாங்க ஸ்டார்ட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் த யூஷுவல் டிஃபென்ஸ். லெஃப்ட் பேக் வந்து ஐ வுட் சே அதுதாங்க இட் கம்ஸ் பேக் டு நீங்கள் கிராவன்பர்ச் எப்படி ஆட சொல்ல போறீங்க. டு யூ வாண்ட் him டு சிட் பேக்னா கர்கஸ் ஓகே. இல்லை கிராவன்பர்ச் முன்னாடி போகணும் அப்படின்னாக்கா ராபர்ட்சன் தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல கொனாட்டேவே இன்ஜர்டா ஆடுவானாங்கிறது அதுவும் ஃபுல் ஃபிட்னஸ் படி நம்மளுக்கு இன்னும் நியூஸ் வரல. என்ன பண்றான் ஏது பண்றாங்கிற அந்த நியூஸும் வரல. அப்படி இல்லைன்னா ஜோ கோமஸ் வர ஆடணும் அந்த இதுல ரோல்லையும். டூ மெனி வேரியபிள்ஸுங்க. இப்போ இன்னுமே வந்து நத்திங் இஸ் ஒரு கேமாச்சு கான்ஃபிடன்ஸோட ஒரு கிளீன் ஷீட் வச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அப்பாடா இதாண்டா ஸ்டார்டிங் லைன் அப்னா சொல்லலாம். ஐ திங்க் த ப்ராப்ளம் ரைட் நவ் இஸ் we are spoiled for choices. அந்த சாய்ஸ் தான் நம்மளுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்லை ஸ்பாயில் ஃபார் சாய்ஸ் மட்டும் இல்லை. ஐ திங்க் ஸ்லாட் himself doesn't know what is our best 11. ஏன்னா பாதி பேருக்கு கெமிஸ்ட்ரி இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கம்ஸ் பேக் அகெயின் டு இது வந்து ஒரு பிராண்ட் நியூ டீம் இது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ அதனால வந்து பிராண்ட் நியூ டீமுங்கிற போது 6 பேர் புதுசாக ஆடுறாங்க போது அந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூலாம் இருக்க தான் செய்யும். சில பேர் வந்து பயங்கரமாக ஃபிட் ஆகும் எக்கிட்டிக்கே மாதிரி, சில பேர் வந்து டேக் சம் டைம் வேர்ட்ஸ் மாதிரி. ஸோ எது பெஸ்ட் லைனப்னே சொல்ல முடியாது. இப்போ ஐ மீன் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, கமெண்ட்ஸில் இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது கௌதம் வந்து நீ கௌதம் சொன்ன லைனப்பு தப்பு இல்லை சேஷ் சொன்ன லைனப்பு தப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா யாருக்குமே தெரியாது எவன் ஆட போறான்னு. சப்போஸ் லைக் ரைட் பேக்காக ஒரு கேம் ஆடுறான், இன்னொரு கேம் மிட்ஃபீல்டர் 10 ஆடுறான். ஸோ எப்படி சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க. பட் இல்லை என்னோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் வந்து வேர்ட்ஸ் லெஃப்டில் ஆட விட்டு ஈசாக் அப் ஃப்ரண்ட், சாலா ரைட்டு, நார்மல் மிட்ஃபீல்ட் டபுள் பிவட் வந்து கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை 10, ரைட் பேக் ஃப்ரிம்பாங், சென்டர் பேக்ஸ் கொனாட்டே ஃபிட்டாக இருந்தால் கொனாட்டே, அப்படி இல்லைன்னா யார் இருக்கா ஜோ கோமெஸ், வேண்டைக், அகெயின் கர்கஸ்னு வச்சுப்போம். ஐ திங்க் கர்கஸ் வில் ஸ்டார்ட் இந்த கேம். அண்ட் இப்போ முகமது அஷ்ரஃபி பேக்ல. எனக்கு எப்படியாச்சும் ஈசாக் ஆனானா ஒரு கோல்ரா, தயவு செஞ்சு ஒரு கோல்ரா. எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றான், ஸ்வீடனுக்கும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணா, சுத்தமா ஆன் டார்கெட் ஷாட்ஸே அடிக்க மாட்டேங்கிறான். இஸ் பி ஸ்ட்ரகிளிங் லைக் கிரேசி ரைட் நோ. இல்ல அந்த லேக் ஆஃப் ப்ரீ சீசன் பயங்கரமா தெரியுது. அதான் என்ன எப்போ மாறும் தெரியல. அட்லீஸ்ட் ஸ்வீடனுக்கு 90 மினிட்ஸ் ஆடினா. ஸோ ப்ளீஸ் கெட் டு அட்லீஸ்ட் ஒரு 4 ஷாட் ஆன் டார்கெட்ரா. கோல் இல்லைன்னா பரவாயில்ல, 4 ஷாட் ஆன் டார்கெட். கீப்பரை வந்து பயங்கரமா சேவ் பண்ற மாதிரி வை. அட்லீஸ்ட் உனக்காச்சும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். கண்ட மெனிக்கு வந்த உடனே எங்கேயோ தூக்கி அடிக்காத, பாலே பார்க்காம தூக்கி அடிக்காது. அட்லீஸ்ட் ஆன் டார்கெட் அடி. இட்ஸ் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ் டு கோ அண்ட் ஸ்கோர் 1. ஜஸ்ட் ஸ்கோர் 1. இந்த கேம்ல யூ ஸ்கோர்னா உன் கான்ஃபிடன்ஸ் பீக்குக்கு போகும். லிட்டரலி அகைன்ஸ்ட் யுனைட்டெட்ங்கிறதுனால. தி சேம் வித் வேர்ட்ஸ். Do score, do get an assist, do something. Words வந்து he has been unlucky. He should have had an assist. அதான் சொன்னேன் அந்த விக்னேஷோட ரெக்கார்ட் பண்ற எபிசோட்ல செல்சி கேமுக்கு முன்னாடி he was first or second in terms of chances created. அசிஸ்ட் இல்ல, என்ன பண்ண முடியும்? அதான் லைக் வேர்ட்ஸ் இல்ல. பட் அவன்கிட்ட நம்ம சொல்லாங்க அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல செம்ம கிராஸ் வந்துச்சு, ஒழுங்கா டச் பண்ணிருந்தானா கோல்.
அவன் நேரா எண்டர்சன் அவன் அடிச்சான். மேலேயும் சில தப்பெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஹீ அவனை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் மோர் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இஸ் பர்ஃபார்மன்சஸ் ஆர் இன்க்ரீசிங் பெட்டர் அண்ட் பெட்டர், இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். அந்த ஒரு சைன் தெரியுது. ஈசாக் வந்து நீட்ஸ் டு கெட் இன்டு தட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐ திங்க் எனக்கு வந்து மேக்ஸிமமா டிராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ அம் கோயிங் ஃபார் டிரா. நான் வந்து ஐ வில் கோ, க்ளீன் ஷீட் வைப்போங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. 2-1 வின். நான் வந்து I think United வந்து if they are set up rightனா I think they will score one for sure. யார் அடிப்பான்னு தெரியாது, செஸ்கோவா, mbeumoவா, குன்யாவா இல்ல ப்ரூனோவா என்னன்னு தெரியாது. பட் எவனாச்சும் ஒருத்தனா if they set up rightlyனா they will score one 100%. அதுதான் ஐ மீன் இட்ஸ் தான் 2-1 ப்ரெடிக்ஷன். ஒரு டிசப்பாயிண்டிங் மூடோட தான் இந்த கேமுக்கு போகிறோம். பார்ப்போம் என்ன எக்ஸ்பெக்டேஷன்னு. எனக்கு ஒன்றும் லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஐ ஸ்டில் ஆன்டிசிபேட் கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ். ஆனால் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஆமாம். பட் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னு ஒன்று ஞாபகம் வருது, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரில. 2850 தாண்டிருச்சு. ஓகே, அப்ப லாஸ்ட் ஃபைனல் புஷ்ஷா? ஆமாம். இந்த சொன்ன மாதிரி நியூ இயருக்கு முன்னாடி 115 சொன்னேன். நியூ இயர்க்கு முன்னாடி இன்னும் 150 பீப்புள் வரணும் 3000 அடிக்கிறதுக்கு. ஸோ நியூ இயர்க்கு முன்னாடி டார்கெட் வந்து 3000. ஸோ அதுதான் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுருக்கோம். இருங்க, எக்ஸாக்ட் 2857 அதுதான் எக்ஸாக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ். ஸோ இன்னொரு 150 பேர் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் @காப்கருத்து அண்ட் ட்விட்டரில் வந்து @காப்கருத்து_LFC. யுனைடெட் கேமுக்கு வாட்ச் அலாங் கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அதுக்கப்புறம் வர சாம்பியன்ஸ் லீக் கேம் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அதுக்கு வாட்ச் அலாங் இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் போஸ்ட் யுனைடெட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி ஒரு பெரிய வின்னோட பார்ப்போம், ஒரு பெரிய 6-0 வின்னோட பார்ப்போம்.